Poco லேட்டஸ்டா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு 4G மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க Poco M4 Pro 4G. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Poco ரீசெண்டா தான் Poco M4 Pro 5G அப்படின ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி அந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ இது ரெண்டுமே நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட் லிங்க் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுலயே இப்போ ஒரு 4G மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல இதோட அன்பாக்சிங் பாத்துறோம். பாக்ஸ் எப்பவும் போல Pocoவோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. Poco M4 Pro அப்படினு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. முன்னாடி மொபைல் இமேஜ்லாம் இல்ல, பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சார் வேல்யூ அப்படினு பார்த்தனா ஹெட் பாடி இது ரெண்டுமே 0.85 குள்ள தான் இருக்குது. ரொம்பவே கண்ட்ரோலா தான் இதல கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா மஞ்சன்னு Poco அப்படினு சொல்லி சின்னதா போட்டுருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை எடுத்தா அதுக்குள்ள சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அதுக்கு அப்புறம் எப்பவும் கொடுக்கிற மாதிரி அதுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து பாக்ஸ்ல மொபைல் கொடுத்திருக்காங்க. மொபைலை கையில எடுத்து அந்த கவர்ல விட்டு வெளியில எடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்ச கலர் அப்படினு சொல்லலாம். ரொம்பவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நம்மள அட்ராக்ட் பண்ணுது. இது போக இன்னும் ரெண்டு கலர்ல அவேலபிளா இருக்குது. Black கலர், yellow கலர். சோ மூணு கலர் வேரியன்ட்ல நீங்க என்ன கலர் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு டைப் C ஓட ஒரு சார்ஜிங் கேபிள் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலை கையில எடுக்கும்போதே ஓரளவு ஸ்லிம்மா ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபீல் இருக்குது. இதோட திக்னஸ் அப்படினு பார்த்தா 8.09 mm இதோட திக்னஸ் இருக்கு. வெயிட் 179 கிராம் இருக்கு. ஓரளவு நல்லாவே வெயிட் மேனேஜ்மென்ட் பண்ணிருக்காங்க. இங்க ரியர் டிசைன் அப்படினு பாக்கும்போது ஒரு கிரேடியன்ட் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இது வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் மேல வந்து எப்பவும் அந்த Poco ஸ்டைல்ல பெருசா கொடுக்கிற மாதிரி இங்க Black கலர்ல பெருசா கொடுத்திருக்காங்க. இங்க கேமராலாம் பிளேஸ் பண்ணிருக்காங்க. Poco அப்படினு சொல்லி இதோட பிராண்டிங் இருக்கு. டிசைன் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படினு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்குது. அப்படியே இங்க டாப்ல போனோம் அப்படினா 3.5 mm ஜாக் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. எப்பவும் கொடுக்கிற மாதிரி இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழேயே பவர் பட்டன் இருக்கு. அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இங்க சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வருது. பாட்டம்ல வரும்போது இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பட்ஜெட் செக்மென்ட்ல டுயல் ஸ்பீக்கர் அதிகமான மாடல்ஸ்ல கொடுக்கிறது Xiaomiயோட பிராண்ட்ஸ் மட்டும் தான். அதுக்கு அப்புறம் இங்க டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே டுயல் 4G LTE சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைல் ஒரு 4G மொபைல். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தா டிஸ்ப்ளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சென்டர்ல பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே வருது. அது போக ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே வந்தது. இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.43 இன்ச்ல Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த டிஸ்ப்ளேக்கு மேக்ஸிமம் பிரைட்னஸ் 1000 nits கொடுத்திருக்காங்க. அது போக 2 டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால இங்கேயும் அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. சோ பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல டிஸ்ப்ளே வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணுது. அப்படிங்க ரியர்ல கேமராஸ்க்கு போனா பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்திருக்காங்க. மறக்காம அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸை கவர் பண்ணிடுறாங்க நிறைய மாடல்ஸ்ல. கடைசியா ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்க டெப்த் அப்படிங்கிறது இல்ல, 3 கேமரா தான் இந்த மொபைல்ல. பார்க்கிறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜிக்காக இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் 3 கேமரா இருக்குது. இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சோ கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்ல Poco மொபைல்ஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அது எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணிருக்காங்க. அது போக இங்க கேமராக்காக சில ஆப்டிமைசேஷன் பண்ணி அந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணி தான் ரீட்டைல் யூனிட் வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோடது ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த அப்டேட் வரல. அதனால அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். சோ இப்போதைக்கு இந்த கேமரால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா Poco மொபைல்ஸ்ல இந்த பிரைஸ் செக்மென்ட்ல வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ்மே இதல கவர் ஆயிருக்குது. அது போக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இந்த மொபைல்ல வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ மொபைல்ல ஷூட் பண்ணது 1080 30 fps ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோவும் மொபைல்ல உள்ள ஆடியோ. வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு சாம்பிள் போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கேமரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G96 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க LPDDR4X டைப் RAM UFS 2.2 சப்போர்ட்டோட வருது.
அது போக இங்க விர்ச்சுவல் RAM டெக்னாலஜியும் இருக்குது. மேக்ஸிமமா 3GB RAM 8GB வேரியன்ட்ல 3GB RAM வந்து விர்ச்சுவல் RAM யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. நான் இப்போ லைட்டா செக் பண்ண வரைக்கும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. G96 பொறுத்தவரைக்கும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நம்ம ரிவ்யூல பார்ப்போம். அப்படியே இந்த மொபைல்ல UI அப்படின்னு பார்த்தா Android 11 ஓட MIUI 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. Android 12 ஓட லான்ச் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் 11ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஏன்னா MIUI 13 கொடுத்திருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்திருக்குது. நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் நிறைய ஆப்பை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஈவன் ஒரு சில Xiaomi ஆப்ஸ் கூட நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஸோ UI எக்ஸ்பீரியன்ஸ் போக்கோ மொபைல்ஸ்ல பெட்டரா இருக்கும். எதுக்கு அப்படின்னா எந்த ஒரு ஆட்ஸும் இல்லாத ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. இப்போதைக்கு எந்த ஒரு புஷ் நோட்டிபிகேஷன்ஸும் இந்த மொபைல்ல தேவையில்லாம வரல. இது போக இந்த மொபைல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒன்னு இருக்கு, டாப்ல ஒன்னு இருக்கு. ஹெட்போன்ஸ்க்கு மட்டும் ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Z ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டாரும் இதுல இருக்குது. எப்பயும் கொடுக்குற அந்த IR பிளாஸ்டர் இருக்கு. IP53 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். மழையில் நனைஞ்சாலோ வேர்வப்பட்டாலோ பெருசா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால இந்த மொபைல் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஃபைனலா இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 1 ஹவர்க்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து கம்பெனி வந்து கிளைம் பண்றாங்க. நான் சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகுது, எப்படி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ரிவ்யூல டீடைலா கவர் பண்றேன். இது போக இந்த மொபைலுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+64, 6+128, 8+128, 6+64 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 6+128 16500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+128 18000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் இந்த மொபைல் வந்து சேல் பண்றாங்க. சோ இவங்க கொடுத்திருக்கிற ஸ்பெக்ஸ், இவங்களுடைய பிரைசிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதோட பெட்டரான 4G மொபைல்ஸ் வந்து பெருசா அவைலபிலிட்டி இல்ல. சோ அந்த விதத்தை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த மொபைல் வந்து பெஸ்டான சாய்ஸா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மொபைல் Android 12ல லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்கும். சோ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் செக் பண்ணிட்டு டீடைலா ஒரு 10 டேஸ்க்குள்ள ரிவ்யூ போஸ்ட் பண்ண முயற்சி பண்றேன். சோ இப்போதைக்கு நான் சொன்ன விஷயங்களை வச்சு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதோட பெஸ்டான மாடல்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.